ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே 3 days எடுத்த விலாக் தான் இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டினியூஸாக பாருங்கள். லாஸ்ட் வீக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அப்படியே துபாயே திருப்பி போட்ட மாதிரி பயங்கர ரெயின் பெஞ்சுது. மண்டே நைட் உங்களுக்கு ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப லைட்டாக தான் பெஞ்சுது. டியூஸ்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம 2 ஷெல்ஃபை க்ளீன் பண்ணலான்னு ரொம்ப நாளாகவே ஒதுங்க வச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு தடவையாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தோன்னே என் பையனும் தூக்கம் வரலன்ட்டு வந்துட்டான் என் கூட. சரி, அவனுக்கு கீழே உள்ள ஒரு ஷெல்ஃபை கொடுத்து அங்கே க்ளீன் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நான் மேலே இருக்கிற ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். துபாயில் இப்போது கொஞ்சம் எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. ஆனால் ஷார்ஜாவில் ஒரு சில இடங்களில் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. தண்ணி கலர் மாறி இன்னும் தண்ணியெல்லாம் கிளியர் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் 2-3 ஏரியா ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. மற்றபடி துபாய், அஜ்மன் மற்ற ஏரியாலாம் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ரெயின் துபாய் 75 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெயின் பேஞ்சிருக்கு. ஒரு 1.5 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிருக்கு. அதுவும் இந்த க்ளவுட் சீடிங்லாம் எதுவுமே பண்ணல, இயற்கையாகவே பெஞ்ச மழை. என்னோடய ஏரியாலாம் அந்தளவுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. ரோடெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டாங்க. எனக்கு என் வீட்டிலேருந்து நேர் ஆப்போசிட் ஃபுல்லாக உங்களுக்கு மண் ஏரியாங்கிறனால ஃபுல்லாக மண் உள்வாங்கிடுச்சு தண்ணியை. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. நைட்டு 2 ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என் பையன் ஆர்வக்கோளாராக சிங்க் ஏரியா, அப்புறம் அந்த சைடு க்ளீன் பண்ணுவோம், இந்த சைடு க்ளீன் பண்ணுவோம், ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தான். பட் எனக்கு பயங்கர டயர்டாகிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் க்ளீன் பண்ண முடியாது, வாடா போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். முன்னாடிலாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி ஒரே நாளில் ஃபுல் கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிப்பேன். இப்போல்லாம் நமக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு முடியுது, வயசாகிடுச்சுல. காலையிலே எந்திரிச்சு பார்க்கும்போது செம்ம மழை பெஞ்சுது. ஆனால் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகணும், வர சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் அவங்களுக்கு குக் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 11 o'clock மேலே தான் நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த கிளாஸ் கண்டெய்னர்லாம் ரீஃபில் பண்ண ஆரம்பித்தேன். திங்ஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி நான் வாங்கிட்டு வச்சுட்டோம். திங்ஸ் எல்லாம் போன வீக்கு. அப்போது அதெல்லாமே ரீஃபில் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் நம்ம ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். ஆனால் மழை ஒரு பக்கம் பேஞ்சிட்டே தான் இருந்தது. என் பையன் 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா வந்துருப்பா வீட்டுக்கு, மழை பயங்கரமாக பெய்யுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். இந்த வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்களும் வர காணோம். அப்புறம் மதியம் ஒரு 1 o'clock இருக்கும். அப்போவே ஆஃபீஸ்லேருந்து கிளம்ப சொல்லிட்டாங்க, ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க 1 o'clock கிளம்பி கரெக்டாக 1:40 அந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஆஃபீஸில் இருந்துட்டு ஒரு 2 மணிக்கு மேலே கிளம்பியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணியில் மாட்டியிருப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி லேட்டாக ஒரு 2 மணிக்கு மேலே கிளம்பி கார் தண்ணியில் மாட்டிக்கிச்சுன்னு ஆளுங்களை மட்டும் வெளியில் போலீஸ் எடுத்துகிட்டு ரிட்டன் அனுப்பிச்சி விட்டாங்களாம். கார் தண்ணியிலே 2-3 நாள் இருந்திருக்கு. சில கார்லாம் 1 week கூட தண்ணியில் கிடந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய கார் டேமேஜ் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அவங்களாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சில பேருக்கெலாம் கார் டோட்டலாக டேமேஜ் ஆகி கிடைக்காமே இருந்திருக்கு. எல்லாமே சரி பண்ணி எல்லாமே கவர்மெண்ட் ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வரும் சீக்கிரமாக அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க் காட், நல்ல வேலை எல்லாமே இப்போ நார்மல் ஆகிடுச்சு. எங்கள் ஏரியாலாம் ஃபுல்லாக ரோடெல்லாம் தண்ணி ஆகிடுச்சு. இன்கேஸ் என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நிறையா ஃப்ளாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்திருக்கும். எதிரில் ரொம்ப மண் ஏரியாங்கிறனால மண்ணெல்லாம் நல்லா ஈஸியாக உள்வாங்கிடுச்சு. அதனால் இங்கே அதிகமாக தண்ணி நிற்கலை.
நிறைய ஏரியாவில் அஜ்மலில் தும்பை ஹாஸ்பிட்டல் சைட்லாம் வந்து பயங்கர தண்ணி. துபாயெலாம் வந்து மிர்திப் சிட்டி சென்டர்லாம் மிர்திப் சிட்டி சென்டர்கிட்டலாம் வந்து ஒரு 4 டேஸ் கிட்ட தண்ணி இருந்துகிட்டே இருந்தது. கிச்சன் பொறுத்தவரையும் நம்ம வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் கிச்சனில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கரப்பாங்கள் வரதெல்லாம் வந்து தடுக்கலாம். நான் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் அடித்தும் வந்து ஒரு சில கரப்பாலாம் வந்துட்டு தான் இருக்குது. நானும் வந்து டெட்டாலோட வினிகர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து கிளியர் பண்ணுறேன். Nature give us a free car wash. God give us a free car wash. பால்கனியில் நின்று வந்து மழையெல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாச்சு. அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்க்கு மேலே சாமிக்கு வந்து விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு பூவெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். போன வீக்கு வந்து பூ வாங்க முடியல. ஸோ இருக்கிற பூ வச்சு நான் வந்து சாமி வந்து அலங்காரம் பண்ணி பூ நஜரியா. சாமிலாம் கும்பிட்டு முடிச்சோன்னே வித்யூத்தோட சின்ன பிள்ளை வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் லேப்டாப்பில். அதில் என் தங்கச்சி பொண்ணும் வித்யூத் விளையாடுற வீடியோஸ் இருந்தது. பார்க்கவே ஆசையாக இருந்தது. ரெண்டு பேரும் சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ரெட் கலர். தள்ளுமா வித்யூத், தள்ளு. சரி தள்ளு, நீ தள்ளு. ரெட் கலர் அதுவா? சரி ஒஜாஸ்க்கு தள்ளு. ஒஜாஸ் கிளாப் பண்ணுறா. அப்புறம் ஒஜாஸ்க்கு தள்ளு. பால மெதுவாக தள்ளணும், ஸ்லோவாக தள்ளு. ஒஜாஸ் பிடிக்கணும். அச்சா இரு ஒஜாஸ், நான் எடுத்துறேன். இரு ஒஜாஸ். நான் வீட்டில் நடக்கிற மூமெண்ட், சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், அப்புறம் வந்து விஹான் வித்யூத் பண்ணுறது எல்லாமே நான் கேப்சர் பண்ணி வச்சுருப்பேன். லேப்டாப்பில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ அப்பப்போ எடுத்து பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் மழை பெஞ்சு நெக்ஸ்ட் டேவே வந்து ஸ்கையெல்லாம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. பட் வந்து என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து மண்ணாக இருக்கும்னு சொன்னேன்னே, அது வந்து இப்போ லேக் மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ தண்ணி. அதில் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து குளித்து விளையாண்டாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து ஏதோ லேக் வியூவில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி சேர் போட்டெல்லாம் உட்காந்து டீ காஃபிலாம் குடித்தாங்க. அந்த தண்ணி வந்து க்ளீனாக இருக்குமா என்ன அதெல்லாம் தெரியவே இல்லை. என் வீட்டு பால்கனிலேருந்து இந்த குழந்தைங்க பண்ணுற சேட்டெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். என் பையன் வந்து ரொம்ப நாளாக கேக் கேட்டுகிட்டே இருந்தான். பைனாப்பிள் எசன்ஸ் இருக்குல்ல, அந்த எசன்ஸ் வச்சு தான் நான் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி தான் கேக் பண்ணுறது. நீங்கள் பண்ணதே இல்லைன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு வந்து நம்ம வந்து பட்டரை எடுத்து உருக்கிக்கணும். அதே கப் மெஷர்மெண்ட்டால் ஒரு கப் வந்து சுகர் எடுத்து அதையும் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் சுகர் பவுடருக்கு. ஸோ சுகர் அண்ட் பட்டரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து 4 முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த முட்டையில் வந்து அந்த ஒரு கப் சுகரை ஆட் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்டர் இல்லைனாலும் நீங்கள் கையால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாவு பிடிக்குதோ, மைதா மாவு பிடிச்சா ஒரு கப் மைதா மாவு, கோதுமை மாவுனா ஒரு கப் கோதுமை மாவு. நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த ஒரு கப் கோதுமை மாவு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ண அந்த கோதுமை மாவில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணணும். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ முடியுமோ மிக்ஸ் பண்ணணும். நல்லா அழுத்தி நம்ம வந்து பிணையக்கூடாது. ஓரளவு சாஃப்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆற வச்சு வச்சுருந்த அந்த உருக்குன பட்டரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். பட்டர் வந்து ஆறி இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே பட்டரை உருக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இதில் நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா பைனாப்பிள் ஸ்பாஞ்ச் கேக், வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணால் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக், அவ்வளோதான். எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எசன்ஸ் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஆட் பண்ணால் ஒரு மாதிரி ஸ்மெல், அது ஒரு மாதிரி காட்டமாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை வந்து சூடு காட்டிக்கிறேன் சிம்மில் வச்சு. இந்த சைடு வந்து நம்ம பாத்திரத்தில் வந்து பட்டர் தடவி அது மேலே வந்து கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை வந்து ஆட் பண்ண வேண்டியதுதான். கேக் வந்து உங்களுக்கு வந்து வெந்து வரத்துக்கு 30 to 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வரையும் நம்ம வந்து அந்த பேனில் இருக்கிறதுனால நம்ம அடியில் இந்த மாதிரி மாவு தடவிக்கிட்டோம் அப்படின்னா வந்து கேக் வந்து அடி பிடிக்காது. கேக் வந்து ஒரே இடத்துல ஃபில் பண்ணாமல் இந்த மாதிரி ஜிக்ஸாக் மோடில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பாத்திரத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 25 மினிட்ஸ் ஆனோன்னா வந்து நீங்கள் கேக்கில் வந்து டூத்பிக்கை விட்டு பார்க்கலாம். அதில் வந்து பிசு பிசுன்னு அந்த டூத்பிக் ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னும் கேக்கு வேகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் திரும்ப டூத்பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். வேறு புது டூத்பிக் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் வந்து அந்த டாப் மோட்லேயும் பாட்டம் மோட்லேயும் வந்து ஒரு தடவை டூத்பிக் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ண அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் பண்ண அன்றைக்கே வந்து அப்பாவும் பையனும் பாதி கேக்கை வந்து காலி பண்ணிட்டாங்க. கேக் பண்ணி முடித்தோன்னே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து கூல் பண்ண விட்டுருணும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்லாம் வைக்கணுன்னே இல்லை. 3 டேஸ் வரையும் நீங்கள் வெளியில் வச்சு நீங்கள் கேக் யூஸ் பண்ணலாம். ஆனால் 3 டேஸ் வரையெல்லாம் கேக் வீட்டில் இருக்குமான்னு தெரியாது. ஆல்மோஸ்ட் கேக் பண்ண 1 day 2 daysலேயே வந்து காலி ஆகிடும். எவ்வளோ அழகாக ஷேப்பாக வந்திருக்கு பார்த்தீங்களா கேக்கு. சைடில் ஃபுல்லாக அழகாக ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ரமதான் லீவ் விட்டதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ரெயின் வந்து திரும்ப வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்புறம் வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் வந்து நார்மலாக எல்லாம் வந்து ஸ்கூல் ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே வந்து எங்களுக்கு இப்படி தான் ஸ்பெண்ட் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் எவ்ரிஒன் டேக் கேர். விஹான் பாய் சொல்லுமா. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.